சிறப்பா ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு தர்கா பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த தர்காக்கு போனா நமக்கு உடல் ரீதியான பிரச்சனை தீரும், மன ரீதியான பிரச்சனை தீரும், இல்ல செல்வம் வரும், கடன் தீரும் நிறைய பாக்குறோம். அந்த வகையில ரொம்ப ஸ்பெஷல் இந்த மாசம் தை அமாவாசை. சோ தை அமாவாசைக்கு எந்த தர்கா போவது சிறப்பு, ஏன் அங்க போய் என்ன பண்ணணும்? தர்கா இருக்கு. நீங்க சென்னை லெவல்ல இருந்தாலும் சரி, தமிழ்நாடு லெவல்ல இருந்தாலும் சரி, இல்லை இந்தியா லெவல்ல இருந்தாலும் சரி, இல்லை வேர்ல்டு லெவல்ல நீங்க இருந்தாலும் சரி. பட்டு இருந்தீங்கன்னா இந்த மாலிக் பாய் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சுது, ஸ்பெசிஃபிக்காக உங்களால் முடியும்னா இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் தர்காவுக்கு போகாமே தர்காவுக்கு போன உங்களுக்கு புண்ணியம் அழிக்கிறதுக்கோ கெடுக்கிறதுக்கோ பாவா கேட்டோம்னா பாவா தூக்கி போட்டு மிதிப்பார். ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு பவர் இருக்குது, அந்தளவுக்கு நன்மையாக இருக்குது. நல்ல விஷயத்துக்கு வேண்டிங்கன்னா 200% செய்ய சொல்கிறவங்களுக்கும் நன்மை, 2 பேருக்கும் 2 in 1 கிடைக்கும். ஃபாரினில் இருக்கவங்களும் சரி, தமிழ்நாடு லெவலில் இருக்கவங்களும் சரி. இது கட்டாயமாக இந்த அமாவாசை இது இந்த மாதம் தான் பண்ணுமா பை, இல்லை எல்லா மாதம் பண்ணலாம் கேட்டோன்னா 365 நாளும் பண்ணலாம். மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு தர்கா பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த தர்காக்கு போனா நமக்கு உடல் ரீதியான பிரச்சனை தீரும், மன ரீதியான பிரச்சனை தீரும், இல்ல செல்வம் வரும், கடன் தீரும் நிறைய பாக்குறோம். அந்த வகையில ரொம்ப ஸ்பெஷல் இந்த மாசம் தை அமாவாசை. சோ தை அமாவாசைக்கு எந்த தர்கா போவது சிறப்பு, ஏன் அங்க போய் என்ன பண்ணணும்? அமாவாசைனாலே சிறப்பு தான். ஆக்சுவலி மாலிக் பைக் அமாவாசை பௌர்ணமினா எனக்கு ஒரு பூஸ்ட் ஆகிடும். ஆமாம், ஏன்னா நிறைய கேசஸ் என்னென்ன கேஸ்லாம் இல்லவையாக இருக்கோ இந்த அமாவாசை பௌர்ணமியில் தான் டார்கெட் வச்சு அடிப்போம், சக்ஸஸ் ஆகிறதுக்காக அடிப்போம். அதே மாதிரி என்னென்ன கேஸ் நிலவையில் இருக்கோ அதுபோல் அந்த அமாவாசை டைமில் பண்ணுவோம். புதுசாக வர கேஸு கூட பார்த்திங்கன்னா அமாவாசையில் ஸ்டார்ட் பண்ணால் டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ அதான் அமாவாசைன்றது நம்ம ஸ்பெஷலாக வச்சுப்போம். இப்போ நிறைய தர்கா சொல்லியிருக்கேன், நிறைய தர்காவோட சிறப்பு சொல்லியிருக்கேன், நிறைய தர்காவோட வரலாறு சொல்லியிருக்கேன், நிறைய தர்காவோட ஒரு தன்மை என்ன, அதோட நன்மை என்ன, அதில் உங்களுக்கு என்னென்ன பிரயோஜனம் உண்டு, என்னென்ன உங்களுக்கு பலன் உண்டு முழுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த வர அமாவாசை தை அமாவாசை முன்னிட்டு ஸோ இப்போ வர, ஏன்னா முதல் வருஷம் முதல் அமாவாசை மொத்தமே 12 மாதம் 12 அமாவாசை. அதில் முதல் அமாவாசை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், 100% ரிசல்ட் வரும். ரொம்ப பெருசாக வேணால் சென்னை லிமிட்டுக்குள்ளே எங்கன்னா இருந்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் நீங்கள் பார்ப்பீங்க. 2 விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ் சொல்கிறேன். சென்னையில் தான் தர்கா இருக்குது. நீங்கள் சென்னை லெவலில் இருந்தாலும் சரி, தமிழ்நாடு லெவலில் இருந்தாலும் சரி, இல்லை இந்தியா லெவலில் இருந்தாலும் சரி, இல்லை வேர்ல்டு லெவலில் நீங்கள் இருந்தாலும் சரி. பட்டு இருந்தீங்கன்னா இந்த மாலிக் பாய் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சுது, ஸ்பெசிஃபிக்காக உங்களால் முடியும்னா இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் தர்காவுக்கு போகாமே தர்காவுக்கு போன உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஸோ எந்த தர்கான்னு கேட்டிங்கன்னா மவுண்ட் ரோடு சிக்னல்லையே மூஷா காதிரி பாபாவோட தர்கா சிக்னல்லே இருக்கும். ஜாம்போன் மாதிரி கிங் ஆஃப் த கிங் மாதிரி உட்காந்துருப்பாப்பில், படுத்துட்ருப்பார்பில். அவர் கிராஸாக இருக்கும் அவரோட சமாதி, பார்த்தீங்கனாலே தெரியும். மவுண்ட் ரோடு சிக்னல்லே இருக்கும். அந்த தர்காவுக்கு போங்க. ஸோ ஏன் உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொன்னேன் அப்படின்னா அது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சுற்று வட்டாரம், சென்னை இருக்கிற 75 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மவுண்ட் ரோடுன்னு எல்லாருக்கும் தெரியும். மவுண்ட் ரோடில் சிக்னலில் இருக்கிற மூஷா காதிரி பாபாவோட தர்காவும் தெரியும். தெரியாதவங்க கூகுளில் போட்டாலும் சரி, யூடியூப்பில் போட்டாலும் சரி வந்துடும். அந்த தர்காவுக்கு காலையில் அமாவாசை காலையிலேருந்து நைட்டு வரையும் டைம் இருக்குது. வாங்க, அங்கே ஜியாரத் பண்ணுங்கள். இப்போ இஸ்லாத்தாலங்க வந்து ஜியாரத் எப்படி பண்ணணும், ஃபாத்தியா எப்படி பண்ணணும், எப்படி சலாத் ஓதணும், எப்படி யாசின் ஓதணும், எப்படி குரான் ஓதணும் தெரியும். இது இஸ்லாத்தாளுங்களுக்கு. தமிழ் ஆளுங்க என்ன பண்ணுறீங்கன்னா வாங்க, முழு நம்பிக்கையோடு வாங்க. வரும்போது சுத்தபத்தமாக வாங்க. பெண்களாக வர மாதிரி தீட்டு டைமில் வராதிங்க. ஆண்களாக இருந்தால் நார்மலாக குளிச்சுட்டு மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு நல்ல மனசோட வாங்க. வந்துட்டு நார்மலாக செப்பல் ஊற்றிட்டு உள்ளே போய் ஜியாரத் பண்ணுங்கள். ஜியாரத்னால் மனசார உட்காந்து பூவை வத்தியை போட்டுட்டு ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு உங்களுக்கு தேவையான வேண்டுதெல்லாம் என்னென்ன இருக்கோ பாபா கிட்ட வேண்டிட்டு, ஸோ தர்காலேருந்து எல்லாம் ஜியாரத் முடிச்சுட்டு மனசார வேண்டிக்கிட்டு அப்படியே வெளியில் வாங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா தானியம் விற்பாங்க. தானியம் உங்கள் வசதி தகுந்த மாதிரி 20, 50, 100 ரூபாய்க்கு, 500 ரூபாய்க்கு, 1000 ரூபாய்க்கு கூட வாங்குங்க. ஏன்னா மனுஷனுக்கு உணவு நினைக்கிறது எவ்வளோ நன்மை வருமோ அதுக்கு 100 மடங்கு அதிகமாக வருது ஜீவராசிக்கு நன்மை. ஏன்னா மனுஷன் வந்து உங்ககிட்ட நீங்கள் கொடுக்கலாம் கூட இன்னொருத்தருக்கு கேட்டு வாங்கி பார்க்கல. யாசகம், ஐயா நீங்கள் நீங்கள் கூட சில்லறை கேட்குறா, நீங்கள் இல்லைன்றீங்க, இன்னொருத்தர் கேட்டால் கொடுத்துருவான். ஸோ வயிறு ரொம்பிடும். ஆனால் ஜீவராசிக்கு அப்படி கிடையாது. எல்லாரும் உணவு இருக்கிறான்னா கிடையாது. சில பேர் தான் உணவு தரணும். ஏன்னா இயற்கையாக வர்றது, அதுக்கு இயற்கை தான் உணவே கிடைக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் அது. அதனால் தானியம் வாங்கிட்டு அங்கே நிறைய புறா, ஒரு 500, 250, 300, 500 புறா கிட்ட இருக்கும்.
ரைட் ஹேண்டில், லெஃப்ட் ஹேண்ட் பயன்படுத்தக்கூடாது. லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டில் போடுங்க. கொஞ்சமாக அப்படி போட்டுக்கிட்டே வாங்க. அழகாக ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் எல்லா தானியம் போட்டுட்டு ஆத்மாத்மாவும் உட்காந்து ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு என்ன மாதிரி வேண்டுமோ, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, உடல் உபாதைகள், மன ரீதியான பிரச்சனை, திருமணம் பிரச்சனை, கல்யாணம், ஃபாரின் போகணும், கடன் அதிகமாக இருக்குது, கணவன் மனைவி சண்டை, லவர்ஸு ஜோடி பிரிஞ்சிருக்காங்க, லவர்ஸ் பிரிஞ்சிருக்காங்க, உங்கள் தனிப்பட்ட மனுஷனுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ நல்ல விஷயத்துக்கு மட்டும் ஒருத்தனை அழிக்கிறதுக்கோ கெடுக்கிறதுக்கோ பாவா கேட்டோம்னா பாவா வந்து தூக்கி போட்டு மிதிப்பார். ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு பவர் இருக்குது, அந்தளவுக்கு நன்மை இருக்குது. நல்ல விஷயத்துக்கு வேண்டிங்கன்னா 200% ரிசல்ட் வரும். ஸோ சாட்சியமாக உட்காந்து மனசார நல்லா வேண்டுங்க. வேண்டிட்டு தானியம் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறோம், எல்லாம் பாபாவோட சலாத்து ஊதிடுறோம், சலாம் சொல்லிடுறோம், இல்லை பூவெல்லாம் போட்டு வத்தி போட்டுடுறோம். இங்கே வந்து தானியம் வாங்கி புறாவுக்கு போட்டுடுறோம். உட்காந்து மனசார ஒரு 20 நிமிஷம் ஆத்மாத்மமாக உங்களோட மெயின்டை மனசை உடம்பை மூணையும் ஒரு நிலைப்படுத்தி ஆத்மாத்மமாக ப்ரேயர் பண்ணிவிட்டு அழகாக எந்திரிச்சு அழகாக நீட்டாக வீட்டுக்கு போயிடாதுங்க. இது இந்த முதல் அமாவாசை இதை செஞ்சு பாருங்கள். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வேர்ல்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எப்படி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சென்னையில் ஒரு ரிலேஷனாவது இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸாவது இருப்பாங்க, ஒரு தெரிஞ்சவங்களாவது இருப்பாங்க. அவங்க நியர்பையில் சென்னையில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி உங்கள் பேரை சொல்லி பூவோ வத்தியோ ஏற்றிட்டு உங்கள் பேரை சொல்லி ஏற்றிட்டு உங்கள் பேரை சொல்லியே தானியம் வாங்கிட்டு உங்கள் பேரை சொல்லி அந்த புறாங்களுக்கு போடலாம். நீங்கள் மனசில் நினைக்கலாம், இல்லை பை என் வீட்டாண்டையும் புறா இருக்குது, பை என் ஊர்லேயும் புறா இருக்குமேன்னு கேட்டால் கிடையாது. நான் எங்கே சொல்கிறேனோ அது மெயினில் வச்சுக்கோங்க. முதல்ல எல்லா விஷயம் எல்லா இடத்துலையும் கும்பிடலாம். ஏன் கோயிலுக்கு போகிறோம், சாமி போகிறது வீட்டில் கூட வச்சு கும்பிடலாம். ஏன் கோயிலுக்கு போகிறோம், எது எங்கெங்கே செஞ்சால் அது அங்கங்கே பலன் கிடைக்கும். நம்பிக்கைன்றது ஒன்று தான், அது வைக்கிற விஷயம் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இங்கே யாருன்னா உங்களுக்கு ஃபாரினில் இருக்கவங்க இப்போ சென்னையில் இருக்காங்களா, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கவங்க சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அம்மா அப்பா அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் கெடுதல் செய்யலை, நல்ல விஷயத்துக்கு இப்போ என் பேர் சொல்லி அங்கே சாமி கும்பிட்ருங்க, எனக்காக என் பேர் சொல்லுங்கள், என் பேர் சொல்லி வத்தி ஏற்றிருங்க, என் பேர் சொல்லி பூ போட்டுருங்க, என் பேர் சொல்லி ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் தானம் வாங்கி அந்த புறாக்கு உணவு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும். ப்ளஸ் அவருக்கும் அவர் வேண்டிக்கிட்டோம். போகிறவருக்கும் நன்மை, செய்ய சொல்கிறவங்களுக்கும் நன்மை, 2 பேருக்கும் 2 in 1 கிடைக்கும். ஃபாரினில் இருக்கவங்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் சரி. இது கட்டாயமாக இந்த அமாவாசை, இது இந்த அமாவாசை தான் பண்ணுமா பை, இல்லை எல்லா அமாவாசையும் பண்ணலாம் கேட்டோன்னா 365 நாளும் பண்ணலாம், தப்பே கிடையாது. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒன்றா பண்ணலாம், இல்லை மாதம் பண்ணலாம், இல்லை பை மாதம் பண்ணுங்கள். ஆனால் எது பண்ணாலும் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு பாய், ரொம்ப அற்புதமான தகவல். தர்கா மட்டும் சொல்லாம ஜீவராசிகளுக்கு அன்னைக்கு உணவு கொடுக்கறதால என்ன பலன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தை அமாவாசையை யாருமே தவற விடாம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அற்புதமான தகவல் பாய், நன்றி. நன்றிம்மா.